ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 91 எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா நம்ம ஆண்டவர் நம்மள மாதிரியே சீசனே முடிய போகுது, ஆனாலும் உள்ள இன்னும் கும்பலாகவே இருக்குல்ல. எப்படி பார்த்தாலும் ஃபைனலிஸ்ட் 6 பேர் வருவாங்க போல இருக்கே. உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகே இல்லை அப்படின்னு சொன்னால் மாயாவை தூக்கிட்டு ஃபைனலிஸ்ட் 5 பேர் தான் அப்படி சொல்லிடுவீங்களா ஆண்டவரே? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? இதுக்கப்புறமா அகம் டிவி வழியே அகத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்க கோ கண்டஸ்டன்ஸ் 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே நம்ம எல்லாரையும் இன்கம் டேக்ஸ் கட்ட சொன்னாங்க. நாங்கள் ஏன் சார் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? இன்கம்னு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே டேக்ஸ் கட்டுறதுக்கு. அதான் விடுங்க, இந்த டாஸ்க்கை முதல்ல எதுக்கு வச்சாங்க? நம்ம ரெசல்யூஷன் எடுத்தாலே ரெசல்யூஷன் எடுக்கிறதே பிரேக் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இதில் அடுத்தவங்களுக்கு ரெசல்யூஷன் சொல்கிறதுனால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? எடுத்ததுமே நம்ம கமல் சார் மாயா கிட்ட தான் கேட்டாங்க. சார், நான் உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்லவா? தயவு செஞ்சு மாயையிலிருந்து நீங்கள் வெளில வாங்க. இல்லை அப்படின்னா மாயா அந்தாதியை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மட்டுமாவது கொஞ்சம் பாடாமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம மாயா எந்திரிச்சு விஷ்ணுக்கும் நிக்சனுக்கும் ரெசல்யூஷன் சொன்னாங்க. நம்ம விஷ்ணு நன்றி மறக்காம அன்பு செலுத்தணுமாமா. இதுல ஆராய்ச்சி பண்ண ஒன்றும் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறமா எந்திரிச்ச எல்லாரும் ரெசல்யூஷன் சொல்ல சொன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ இத்தனை படம் நடிக்கணும், இத்தனை பாட்டு பாடணும், இப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல ரெசல்யூஷனா கன்சிடர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு 4-5 தான் தெரிஞ்சிச்சு. அதுல மணி வந்து அர்ச்சனா அழுகிறத கம்மி பண்ணிக்கங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரவீனா எந்திரிச்சு விச்சு மம்மி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோப்படுறாங்க, அதை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மணி வந்து அவருக்காக வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுலயும் வன்மத்தை காட்டின சில பேர்லாம் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் நம்ம விச்சு மம்மி. ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மெக்கானிக்கலா இங்க சில பேர் இருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதே தான் விஷ்ணு ஸ்மால் பாஸ்ல இருக்கும்போது இந்த தினேஷ் டீம் கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு. இவங்க நான் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, கேமராக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இன்னைக்கு கமல் சார் முன்னாடி நம்ம விச்சு மம்மி பண்ணாங்க. பட் இவங்க விஷ்ணுக்கு மட்டும் சொல்லலை, நிக்சனுக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க. நம்ம நிக்சன் எந்திரிச்சு தமிழில் பாட்டு பாடணும் சார், இங்கிலீஷில் பாடினாதான் பாட்டாவே இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம கமல் சார் உடனே குறுக்க பூந்து இங்கிலீஷில் பேசினாதான் படித்ததா அர்த்தம் அப்படின்னு இப்போலாம் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது, தமிழில் பேசினாதான் அழகு, நான் தமிழையே தமிழ்னு பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சுயசரிதையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததா விஷ்ணு வந்து கோவத்தை குறைச்சிக்கணும், அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரவீனா வந்து குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கும் நம்ம கமல் சார் சீனிவாச ராவ்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் 5 நிமிஷத்துக்கு மேல சிரிக்காம இருக்க மாட்டாரு, எலவூட்டுக்கு போனா கூட அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு அவரோட கதையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. சார், டாஸ்க் ரொம்ப வழவழன்னு போகுது சார், சீக்கிரம் முடிச்சுடுங்க சார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே ரொம்ப பாசிட்டிவா போகுதுல, அடுத்து வருது அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டு போயிட்டாரு. அடுத்ததா எவிக்ஷன் கார்டோடவே வந்து நம்ம ஆண்டவர் நம்ம ரவீனா விச்சு மம்மி பஞ்சாயத்தை பத்தி கேட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு வாரமா பார்த்து அழுத்து போன அதே விஷயத்த திருப்பியும் வாய்ஸ் ஓவர்ல நம்ம ரவீனாவும் விச்சு மம்மி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விச்சு மம்மி தான் சைக்காலஜி படிச்சவங்களாச்சே, அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே சார் ஏமல தான் சார் தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர், நீங்க கேமராக்காக ஒன்று பண்றீங்க, நீங்க தனியா பேசுறதா நினைச்சிட்டு கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னது, இது நானா அப்படிங்கிற மாதிரி சாக்காய் பேசினாங்க. ஆமா, நீங்க தான் அடுத்தவங்க பர்சனல் பத்தி பேசுறதெல்லாம் தப்பு, நீங்க அவர் இல்லாத போது 3 கோடி பேர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும், ரவீனா பாத்திரம் கழுவ கூட்டும் போது நீங்க தினேஷை கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை பத்தி தான் நான் பேசுறேன், அதை பண்ணாதீங்க, அது அசிங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை சொல்லும் போது நம்ம தினேஷுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு, அப்பாடா நமக்காக நம்ம சார் பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. நம்ம விச்சு மம்மிக்கா ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல, சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறமா நாமினேஷன்ல இருக்கிறவங்களெல்லாம் ஒன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 91 நாள் ஆயிடுச்சு, இப்போ ஒரு ஆள் வெளில போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க கிட்டயா கேட்டாங்க. சார், என்ன சார் காரணமா இருக்க போது, இதுக்கு முந்தின சீசன்னா அதுக்கு வேற வேற காரணம் இருந்துச்சு, இந்த சீசன்ல ஒரே காரணம் மாயாவை சேவ் பண்ணணும், மாயாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எல்லாரும் சொன்ன பதிலையும் கேட்டுட்டு ரவீனா பிள்ளையை எலிமினேட் பண்ணி விட்டாங்க நம்ம கமல் சார். பாவம்பா, அந்த பிள்ளை போக வேண்டிய
ஆள் தான். பட் ஓட்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மாயா, நிக்சன், விஜய்க்கு அப்புறமா தான் இந்த பிள்ளை இருக்குது. ஸோ இப்போ இந்த பிள்ளை எலிமினேட் ஆகிறது அன்ஃபேர் தான். ரவீனாக்கு ஓட்டு போட்ட எல்லா மக்களையும் பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? நம்ம மணிக்கு தான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. மாயா டீம்லாம் செம்ம ஹாப்பிப்பா. ஒரு ஆள் எவிக்ட் ஆகுறாங்க, இந்த விச்சு மம்மி அதுக்கு வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாம அவங்கள வந்து கமல் சார் குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கொட்டி தித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாயா பிள்ளை தெளிவா பதில் சொல்லுது. நீங்க வந்து பர்சனலை பத்தி கேமரா முன்னாடி பேசுனது தப்பு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க பேசுனது கரெக்டுங்கிற மாதிரியே திரும்பியும் கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ரவீனா அவங்க காயினை தினேஷ், அர்ச்சனா, விஷ்ணுக்கு கொடுத்தாங்க. ஃபேர்வெல் ஸ்பீச் எல்லாருக்கும் காமனா எல்லார பத்தியுமே பாராட்டி பேசினாங்க. பூர்ணிமாலாம் ஷாக் ஆயிட்டாங்க, எது நம்மளை பத்தி பாசிட்டிவ் ஓவரால் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. பாவம் ரவீனா பேச பேச இந்த கேமரா எல்லாம் மணி மூஞ்சியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. லாஸ்டா மணிக்கு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு நம்ம ரவீனா ஸ்டேஜுக்கு கமல் சாரை பார்க்க கிளம்பிட்டாங்க. அடுத்ததா ஆண்டவர் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பயண வீடியோ பார்த்துட்டு அவங்க டீமுக்கும் கமல் சாருக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு இந்த ரவீனா பிள்ளை கிளம்பிருச்சு. இதுக்கப்புறமா திரும்பி உள்ள இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசினா நம்ம ஆண்டவர் வழக்கமா யார் போவாங்கன்னு தான் கேட்போம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா அவங்க போனா என்ன காரணமா இருக்குன்னு கேட்டோம். இப்போ எப்பயும் போலவே நான் கேட்குறேன், வெளியில இப்போ ரவீனா போயிட்டாங்க, அவங்க போனா என்ன காரணமா இருக்கும், நீங்க யார் போவாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. இதுல மாயா டீம்ல மாயாவை தவிர எல்லாருமே மணி அண்ட் ரவீனா தான் போவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி கான்பிடென்ட்டா சொன்னாங்க. நம்ம தினேஷ் டீம்ல தினேஷை தவிர எல்லாருமே நாங்க வந்து நிக்சன் தான் போவார்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நீங்க சொன்னது கரெக்டான்னு பார்ப்போம் அப்படின்னு செகண்ட் எலிமினேஷன் கார்டை தூக்கி காமிச்சாரு. அதுல பார்த்தா நம்ம நிக்சனோட பேரு. பூர்ணிமாக்கலாம் மூஞ்சே இல்லப்பா, விட்டா அந்த புள்ள அழுதுருக்கும் போல. சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு லீவ் முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பி போனா அந்த பிள்ளைங்களாம் எப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி நிக்சன் பேண்ட்டையே அந்த பிள்ளை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மாயாவுக்கு வந்து செம்ம ஹாப்பிப்பா. பூர்ணிமா நிக்சன் கிட்ட க்ளோஸ் ஆயிருந்தது பிடிக்காம இவன் எப்படா போவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து கமல் சார் எவிக்ஷன் கார்டை தூக்கி காமிச்ச மாதிரியே அந்த பிள்ளை ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்ம நிக்சன் போகும்போது மொத்த காசையும் தூக்கி விஷ்ணு கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. KPYல நம்ம சரத் வந்து ஒரு காமெடி பண்ணிருப்பாப்புல, நான் செத்துட்டேன் அதனால நல்லவனா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போற நேரத்துல ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணிட்டாரு போல இருக்கு. அப்புறமா நிக்சன் ஒரு பாட்டை பாடினாரு, நல்லா இருந்ததுப்பா. இதுக்கப்புறமா மாயா நிக்சனுக்காக ஒரு பாட்டு பாடினாங்க, போகாத என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே நல்லா இருந்தது. இந்த தாட்டி நம்ம கமல் சார் புத்தக பரிந்துரையில அவரோட மையத்தோட ஒரு சார்பா ஒரு புக் ரிலீஸ் பண்ண போறாங்களாம், மையம் அப்படிங்கிற புக்கு. அதை பத்தி எல்லார்கிட்டயும் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நிக்சனை கூப்பிட்டு 91 நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயண வீடியோ போட்டு காமிச்சாங்க. இதுல அந்த ஐசுப்புல இருக்கிற கிளிப்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. பாவம் இப்பதான் அந்த பிள்ளை வீட்டுல எல்லாம் அடியெல்லாம் வாங்கி முடிச்சிருந்திருக்கும், திருப்பி 4 அடியை சேர்த்து வாங்கி கொடுத்துட்டாங்க இதுல இருந்து. இதுக்கப்புறமா உள்ள இருக்கிற எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நிக்சன் கிளம்பிட்டாரு. கமல் சார் கண்டஸ்டன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டாரு. உள்ள பார்த்தா ஸ்மால் பாஸ்ல விஷ்ணுவும் மணியும் உட்காந்துட்டு இந்த நிக்சன் 5 காயினை கொடுத்ததை பத்தி இன்சல்ட் பண்ணிட்டா என்னைய அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்பா ஏய் உங்களுக்குலாம் பாசிட்டிவாவே யோசிக்க தெரியாதா? இந்த பக்கம் பார்த்தா மாயாவும் பூர்ணிமாவும் மணி அண்ட் விஷ்ணுவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிக்சன் கிட்ட விஷ்ணுக்கு காயின் கொடு அப்படின்னு சொன்னதே நம்ம பூர்ணிமா தானா. சாரி கைஸ், நான் கூட விஷ்ணு வழக்கம் போல ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கே. தினேஷும் விஷ்ணுவும் உட்காந்து விச்சு மம்மியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா மணி சோக கடல்ல மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருந்தாரு. உள்ள பூர்ணிமாட்ட விச்சு மம்மி கதறிக்கிட்டு இருந்தாங்க, ஐ ரியலி ஹர்ட் ஹிம், அவன் வந்து பல்லாப்பழம் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணுமா, எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும், என்கிட்ட மட்டும் ஏன் அவன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இதே விஷயத்த மாயா கிட்ட இவ்வளோ ஹாஷா சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை ஓரளவு சரியா பதில் சொல்லும். இந்த பூர்ணிமா பிள்ளை தினேஷ் மேல இருக்கிற காண்ட்ல அப்படியே அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போடும். அப்படிங்கிறதுனால கேமரா முன்னாடி பேசினாதானே நீங்க ஓரங்க நாடகம்னு சொல்லுவீங்க, இப்போ பாருங்க நான் கதா கலாச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணிமா கிட்ட சொல்றதா தினேஷை பத்தி தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சேம் இதே விஷயத்தை தான் தினேஷும் நம்ம விஷ்ணு கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம விச்சு மம்மி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அழுகைக்கான கண்ணீர் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது, இது வந்து ஆத்திரம் பிளஸ் அவமானத்தினால் ஏற்பட்ட கண்ணீர். ஏன் அப்படின்னா தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு கமல் சாரு நம்ம விச்சு மம்மியை கொஷின் பண்ணதை இவங்களால ஏத்துக்கவே முடியல கைஸ். அதனாலதான் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம மாயா வந்துட்டு பிரியாணி வந்துருக்குது வா போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீயும் அவனோட டீம் தானே, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய தள்ளி விட்டாங்க.
அவ்வளோதாங்க இன்னைக்கான எபிசோட். இந்த நியூ இயரில் நம்ம பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நெக்ஸ்டனோட எவிக்ஷன் தான். அடுத்த வாரம் மோஸ்ட்லி டபுள் எவிக்ஷன் இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஆண்டவர் ஸ்டார்டிங்கே 6 ஃபைனலிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அந்த 6 ஃபைனலிஸ்ட் யாராக இருப்பாங்க, எந்த 2 பேர் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் இந்த வருஷத்தோட உங்களுக்கான நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். தேங்க்யூ. டாடா பை பை.